ஓகே. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம்? 1 இது வந்து விண்டோ 1 கொடுங்க. ஆமா 1 1. இருங்க ஒரு நிமிஷம், ஒயிட்ல இருக்கா? விண்டோஸ் எடுத்தோம். ஓகே 1 1. ஓகே. ரெண்டாவது இந்த விண்டோஸோட பேனல் 2 ஓபன் ஆச்சு. ஓகே 2. ரைட். அதுல நம்ம என்ன பண்ணோம்? ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தோம். ப்ராப்பர்ட்டி 3 ப்ராப்பர்ட்டி தான். 3 அதுதான் கிளிக். விண்டோஸ்ல வந்து 3 கிளிக்கு. கிளிக் 3 போடுங்க. ஓகேயா? ரைட். மூணாவது என்னன்னா உங்களுக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸோட பேனல் ஓபன் ஆச்சு. நாலாவது. எஸ். நாலாவது பேனல் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு வந்து இந்த அதாவது இந்த குயிக் ஆக்ஷன்ல ரிமூவ் பேக்ரவுண்ட்ன்றதை காட்டாது. என்ன காட்டும்னா இந்த மாதிரி தான் காட்டும். இந்த இருக்கு பாருங்க. யப். இதுல ஓகே. இருக்கு பாத்தீங்களா? என்ன காட்டுது? ஆமா. ஒரு கிராப், சர்க்கிள் போடுங்க. எஸ். டிக் பண்றேன். கிராப், டிக், ட்ரிம், இமேஜ் சைஸ். ஓகே. இதுதான் காட்டுதுல உங்களுக்கு. ஆமா. ஸோ இதை வந்து நீங்க எப்படி இந்த மாதிரி ரிமூவ் பேக்ரவுண்ட் கொண்டு வரணும்? ஓகே. ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம லேயர்ஸ்ல ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணணும்னா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அது ஓகே. இந்த இப்ப நீங்க இந்த இதுல வந்து அந்த குயிக் ஆக்ஷனை கிளிக் பண்ணுமா? குயிக் ஆக்ஷனை கிளிக்லாம் எதுவுமே பண்ண வேணாம். அது வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு அந்த பேனல் ஓப்பன்லயே தான் இருக்கும். ஓ இந்த பேனலை ஓகே. நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு. சரி. ஓகே. ஆனா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். இதுல என்ன செய்யணும்னா, நம்ம லேயர் இருக்கு இல்லையா, இருங்க நான் அதையும் உங்களுக்கு செய்து காட்டிட்டு நான் அதை ஸ்கிரீன்ஷாட்டா வச்சிடுறேன். ரைட். இப்போ நல்லா கவனிங்க. லேயரை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறேன். ஓகே. இங்க என்ன இருக்கு? எஸ். இங்க என்ன இருக்கு? வெறும் குயிக் ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஆமா. இந்த லேயர், ஓகே. இந்த லேயரையும் கவனிங்க. நான் இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு. இந்த லேயரையும் கவனிங்க. இங்க பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இதுல வந்து குயிக் ஆக்ஷன்ல இமேஜ், கிராப், ட்ரிம், ரொட்டேட் அவ்வளவுதான் இருக்கு. லேயர்ல வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஓகேயா? இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். ஓகே. இங்க 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 என்ன மாறிச்சு பாருங்க. ஓகே. ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்துருச்சா? ஆமா. ஓகே. ஓகேயா? இப்போ அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இருங்க, நான் அதை உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், எடுத்து காட்டுறேன் அதையும். நம்ம என்ன பண்ணோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? நம்ம இந்த விண்டோஸ்ல போனோம். ஹலோ 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 போச்சு. கேட்க மாட்டேங்குது. வந்துச்சா? வந்துட்டு. ஹலோ. கேக்குது சார். கேக்குது கேக்குதா சார். கேக்குது. இங்க பாருங்க. சரி. இப்போ இதை நான் ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஓகேயா? அடிக்கடி இந்த ஒய்ஃபை கனெக்ட். ஓகே. இப்போ பாருங்க, நம்ம வந்து
விண்டோஸில் நம்பர் 1 ஓப்பன் பண்ணோம். இல்ல அதில் வந்து ஒண்ணும் தெரியல. தெரியல. தெரியலையா? கட் ஆயிடுச்சா? ஆ ஒண்ணுமே இல்ல. ஷேரிங் இல்ல. ஓகே. இப்பதான் வந்திருக்கு. ஓகே. இப்போ தெரியுதா டிஸ்பிளே? இப்போ தெரியுது. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்க்ரீன் எடுத்திருக்கோம், அதாவது விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்திருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸில் அந்த இமேஜ் ஆக்ஷன் குயிக் ஆக்ஷன் கிட்ட இருக்கிறோம். ஓகேயா? இப்போ லேயரில் ஆமா. இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. இந்த இமேஜை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்னன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா, இருங்க அதையும் நான் நோட் பண்ணுறேன் இதில். கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே எங்கே வரணும்? லேயருக்கு வரணும். ஓகே. கண்ட்ரோல் எஸ். ப்ளஸ் ஜே, கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே லேயருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வருது? ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு வருதா? ஆமா. எஸ். ஆர்டபிள்யூன்னு போடுறேன். எஸ். ஆர்பி ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு வரும். ஓகேயா? எஸ். ஓகே. ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு வந்ததுன்னா ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த இமேஜ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஜே போட்டு அதாவது எப்படின்னா நீங்கள் நார்மலாக லேயரை ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் ஜே போடுறது உங்களுக்கு தெரியும். ஆமா. எஸ். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இமேஜை பேக்ரவுண்டை கட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி தெரியணும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணி டைரெக்டாக அது உள்ளே போய் அதை வந்து மேனுவலாக செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து மேனுவல். ஓகேயா? ஓகே. இன்னொன்று விஷயம் இருங்க, இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இது இருக்கு பாருங்க, நான் இதோட சேர்த்து எடுத்து தரேன். இந்த விண்டோ தெரியுதா? எஸ். இப்போ இந்த விண்டோ என்ன செய்யும்னா, அதாவது இங்கே பாருங்க, நான் இதை மார்க் பண்ணி காட்டுறேன். இது என்ன செய்யும்? ரிமூவ் பேக்ரவுண்ட். ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே. ஓகேயா? இது வந்து என்ன செய்யும்? ரிமூவ் பண்ணும். ஆனால் பக்கத்தில் ஒன்று இருக்கு பாருங்க, செலக்ட் சப்ஜெக்ட். அது என்ன செய்யும்? அது முன்னுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அந்த பர்சனை எடுத்துரும். இல்லை சார், இது வந்து பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணிடும். ஓகே. இது என்ன பண்ணும் தெரியுமா? இது பேக்ரவுண்டை கட் பண்ணாது, ஆனால் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஓகேயா? இது வந்து பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட் செலக்ஷன் பண்ணி கொடுக்கும், இது சப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணும். ஓகே. இது வந்து ரிமூவ். இது வந்து ரிமூவ். ஓகே. இது வந்து செலக்ஷன். ஓகே. இது வந்து வெறும் செலக்ஷன்.
ஓகே. ஓகேயா? ஸோ அப்போ இதோட வேலை என்ன செய்யும்னா உங்களுக்கு படத்தை வந்து முழுமையாக பேக்ரவுண்டை கிளியர் பண்ணி தந்துடும். ஓகே. இதோட ரைட். வேலை என்னன்னா நமக்கு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ நம்ம ஓகே. ஸ்டெப் ஒன் என்ன செய்யணும்? ஸ்டெப் ஒன் என்ன செய்யணும்னா நீங்கள் விண்டோஸில் போகணும், ரைட். அதில் ப்ராப்பர்ட்டிஸை எடுக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஓப்பன் பண்ணணும். ஓகேயா? இமேஜ் ஓகே. ஓப்பன் பண்ணோன்னே லேயரில் கண்ட்ரோல் ஜே போடணும். கண்ட்ரோல் ஓகே. ஜே போட்ட உடனே பேக்ரவுண்ட் ரிமூவ் மேனுவலாக இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. சரி. ஓகே. ஓகேயா? ஆனால் இப்போ இது வந்து நீங்கள் 18ல் செய்திருந்தீங்கன்னா இது வந்து 2018 ஃபோட்டோஷாப்பில் இதை செய்திருந்தீங்கன்னா இந்த மெத்தட் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. இது வந்து ஓகே. ஆனால் இதுவே வந்து இந்த ஃபோட்டோஷாப்புக்கும் அப்ளை ஆகும். ஆனால் நீங்கள் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய வேலை எதுனா இது வந்து 25. ஓகே. ஓகே. 2025. ஓகே. 2025 சாஃப்ட்வேரில் இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு ரிமூவ் த பேக்ரவுண்டுன்னா போயிடும். ஓகே. ஓகேயா? ஓகே. இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் சேவ் பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் தான் வேலையே செய்ய போகிறோம். இது வந்து ஓப்பன் பண்ணி இமேஜை வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு தனியாக பிரிக்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். என்ன தேவை ஒன்றா ஓகே ரைட். ஓகே இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே புரிஞ்சிச்சு. இது உங்களுக்கு ஈஸி ஸ்டெப் தான். நீங்கள் ஆல்ரெடி இதை செய்து பார்த்துருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இது புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா இந்த ரிமூவ் பேக்ரவுண்டை மேனுவலாக போய் எப்படி எடுக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் ஜே போகிறது எப்படின்னு தெரியும், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது தெரியும். ஓகே, லேயரில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஜே போட்டு இன்னொரு லேயர் போடுறது தெரியும். நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டது இந்த 3 ஸ்டெப், இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் புதுசாக கற்றுக்கிட்டீங்க. ஓகே, இது ஆல்ரெடி மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட், இதை நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது போகலாம். அடுத்தது இப்போ இதை நம்ம நான் இதை செய்து காட்டுறேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் ஜே போட்டாச்சு, பேக்ரவுண்ட் எடுத்தாச்சு. ஓகேயா? ஓகே சரி. சப்ஜெக்ட் வந்து எதில் எடுத்தீங்க? சப்ஜெக்ட் எப்படி கொண்டு வந்தீங்க சப்ஜெக்டை? அதுதான் உங்களுக்கு நான் ஒரு மெனுவே போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு சார்ட்டே கொடுத்துருக்கேன். ஓகே. அந்த சப்ஜெக்ட் வந்து எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். தேவையில்லைன்னா நம்ம வந்து இதை ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க விண்டோஸில். ஹலோ ஹலோ சொல்லுங்க. இந்த கண்டென்ட் டெக்ஸ்ட் பார்னு இருக்கு பாருங்க. எஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் இதில் தான் செய்யும். உங்களுக்கு ஷார்ட் மெனுவில் செய்கிறதுக்கு இது. ஓகே ஓகேயா? இப்போ நான் இதை ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ வாங்க பாருங்க. இதுலேருந்து இந்த டூல் மெனு எடுத்துட்டேன். ஓகே, மெனுவை தூக்கிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சில டைமில் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போது டூல் மெனு காண போயிடும். அப்போ என்ன செய்யணும்னா இதில் போங்க, டூல் மெனு கீழே இருக்கும், ஓப்பன் பண்ணிங்கன்னா. எஸ் ஓகே 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 ஓகே. இப்போ என்ன நடந்திருக்கு?
இப்போ வந்து நம்ம இமேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு, ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. பேக்ரவுண்ட் ரிமூவ். இப்போ பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஃபோட்டோவில் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஓகேயா? இப்போ இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு, இவர் மட்டும் தனியாக இருக்கார் நமக்கு. ஓகே. ஓகே. இப்போ நான் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே. ஓகேயா? எடிட்டில் போங்க, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்னு இருக்கு பாருங்க. எஸ். ஓகே. எடிட்டில் இது வந்து நம்ம ஃபோட்டோஷாப் 18ல் இருந்திருக்காது. ஓகே. 17லேயும் இருந்திருக்காது. ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் இதில் புதுசாக வந்திருக்கு. 22லேருந்தே இருக்குது. நான் இதில் காட்டுறேன். நான் ஓகேயா? பின்னாடி பாருங்கள். எஸ். அது ஒரு ஸ்கை அதுவே மாற்றிடுச்சா? ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கை இருக்குது, வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி இந்த ஃபோட்டோ அந்த ஸ்கை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஓகே. அதுவே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்கை கொடுத்துரும். இப்போ இது ஒரு ஈவினிங் டைம் மாதிரி ஆக்கலாம். ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஸ்கை அப்படி கூட வைக்கலாம். ஒரு ரெய்னி ஸ்கை. ஓகே. இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதில். சரி. நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி. இப்போ சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்கை வந்து எல்லாமே ப்ரீசெட் ஸ்கை. நம்ம சொந்த ஸ்கை வந்து நம்ம கொண்டாட முடியுமா? நம்மளுக்கு பிடிச்ச ஸ்கை. ஓகே. இதை நீங்கள் கேட்பீங்க, நான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக கேட்டீங்க. ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டாக அது அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 10 ஸ்கை தான் இருக்கும். நம்மளோட ஓன் ஸ்கையை இதில் எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இது இருக்கு இல்லையா, அங்கே இந்த மெனு பாருங்கள். இந்த மெனுவில் இம்போர்ட் இமேஜஸ்ன்னு இருக்கா? ஆமாம். எஸ். ஸோ அதை கிளிக் பண்ணனா நம்மள்கிட்ட ஸ்கை இருந்ததுன்னா, ஆக்சுவலி இதில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது பழைய புது சிஸ்டத்தில் மாற்றிட்டேன்லாம். நான் ஒரு நிமிஷம் பேக்ரவுண்டில் ஏதாவது ஸ்கை இருக்குதான்னு பார்க்கணும். நான் டவுன்லோட் பண்ணால் கிடச்சிடும். இல்லை, நம்ம டவுன்லோட் பண்ணி எஸ். இப்போ இந்த ஸ்கை வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் டிஃபால்ட்டாக அதிலே போய் செட்டிங் ஆகி உட்காந்துரும். ஓகே. அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் இந்த மெனுவை திறந்தீங்கன்னா அதில் வந்து இந்த இது இருக்கும். அதில் ஆமாம், அடிஷ்னலாக இந்த மோர் ஸ்கை இமேஜஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த மாதிரி கீழே இம்போர்ட் ஆகிடும். அதை தூக்கி இதில் போட்டோம்னா வந்துச்சு பாருங்கள். ஆக்சுவலி என்னன்னா 23, 24 விட இது ரொம்ப மோர் தென் பெட்டராக வருது. ஓகே. ரொம்ப நேச்சுரலாக வருது. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து 23லலாம் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. நான் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு அதில் கலெக்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ உங்க பாருங்கள், இந்த
எட்ஜ் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தா இருக்கு. எஸ். இந்த ஸ்மூத்னஸ் வந்து எனக்கு பழைய சாஃப்ட்வேரில் பழைய செட்டிங்கில் இருக்காது எனக்கு. ஓகே. ஓகே, இப்போ ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேயா, அதை ஓகே பண்ணோன்னா இங்கே பாருங்கள், அந்த ஸ்கை வந்து நமக்கு இந்த ஸ்கையை வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா தூக்கிடலாம். ஓகே. அதே நேரத்தில் இந்த ஸ்கை வந்து ஒரிஜினலாக பார்க்கும்போது இவ்வளோ ஷார்ப்னஸ் இருக்காது இல்லையா? அப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. இதில் வந்து இது வந்து என்னன்னா ரொம்ப ஒரிஜினல், ரொம்ப ப்ளூயிஷாக இருக்குது. இவ்வளோ ப்ளூயிஷ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அதை லைட்டாக கலர் குறைச்சிக்கலாம். ஓகே. ஓகேயா, இப்போ அங்கே பாருங்கள், ஃபோட்டோ கட் பண்ணி தனியாக வச்சுருக்கோம் லேயரில். அதுக்கு கீழே பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணி இவருக்கு ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட். ஆமாம், பேக்ரவுண்ட். கேட்குது சார், கேட்குது. ஹலோ ஹலோ, கேட்குது சார். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் கேட்க மாட்டேங்குது. எனக்கு கேட்குது, நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குது. ஹலோ 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 ஹலோ. இருங்க, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. சவுண்ட் கட் ஆஃப் ஆச்சு. ஆமாம் ஆமாம், இல்லை கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு. நெட்வொர்க் ஏன்? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க.